அது என்ன சொல்ல வரேன்னா, இப்போ தப்பாக பேட்டியில் வந்து தவறாயிடக்கூடாது, நம்ம பெரிய ஆளாக பேசுகிற மாதிரி வந்துடக்கூடாது. இப்போ எந்த கட்சி ஆரம்பித்தாலும் 4 பேர் அதில் போகணும்னு நினைக்காங்க. அதனால தான் எல்லா கட்சியும் வருது. உழைக்கணுங்கிற நினைப்போடு யாரும் இல்லை. சரிதானா? யார் உழைக்காங்களோ அவங்கள்ட்ட கட்சி இருக்கும். இந்த கட்சி உழைக்கு திமுக. இது வந்து அடித்தளமான கட்சி. இன்றைக்கி நாங்கள் தேர்தல் வந்துருச்சு, எங்களை அடுத்து 3 வருஷமாக 2 வருஷமாக எங்களை தேர்தல் வேலையை பார்த்துக்கிட்டே தான் நாங்கள் இருக்கோம். ஒரு நாள் ஃப்ரீ கிடையாது. இந்த அடிப்படை அவங்கள யாராலும் பார்க்க முடியாது. அதனால் அப்படி வரும் போகும். அதனால் அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. இப்போ இந்த தேர்தல் முடிவுகள் எப்படி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதாவது அடுத்து யார் ஆட்சிக்கு வருவா? ஏன்னா எடப்பாடி பழனிசாமி நாங்கள் தான் வருவோம்னு ரொம்ப உறுதியாக சொல்கிறாரு. அதிமுக வலுவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மக்கள் எல்லாருமே சொல்லியாச்சு, தலைவர் தான் வருவார், தளபதியாக தான் வருவார்னு முடிவாயிடுச்சு. இது என்ன யானவாக்க வெள்ளெழுத்தா? அதெல்லாம் தலைவர் வந்து இந்த வட்டம் ஏகப்பட்ட இதில் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு. பெண்களுடைய ஆதரவு பார்த்துக்கோங்க, அவ்வளோ இதாக இருக்குது. எங்கேயும் போனால் அப்போ அது வந்து ரொம்ப கஷ்டப்படும். நான் எல்லா இடத்துக்கும் போயிட்டு வரேன்ல, அவ்வளோ செல்வாக்காக இருக்காங்க மக்கள். எதனால பெண்கள் ஆதரவு தராங்க? அவங்களுக்கு என்ன தேவையோ அதை தலைவர் தெரிஞ்சு செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்காருல்ல. இவங்களுக்கு என்ன தேவைங்கிறத புரிஞ்சு செய்கிறார்ல தலைவர். மகளிர் உரிமை தொகை, ஆமாம், பேருந்து, இதெல்லாம் பேருந்து கொடுக்காங்க. அடுத்து 8000 டோக்கன் கொடுக்க போகிறோம், சொன்னதை கொடுக்குறாள். அடுத்து 2000 ஆக்குறோம் மகளிர் உரிமை தொகை. எடப்பாடி சொல்கிறார் நானும் 2000 தரேன், அவங்க 8000 தராங்க, நான் 10,000. நீங்கள் வந்து ஊடகங்க பார்த்துக்கிட்டு தானே இருக்கீங்க. அவர் வந்து 1000 ரூபா கொடுக்க முடியாதுன்னு சொன்னாங்க. ஆமாம், தொடக்கத்தில் சொன்னாங்க. இப்போ நம்ம எப்படி இவர் 2000 கொடுப்பாரு? கொடுக்க சொன்னால் நம்ம தான் கொடுப்போம். அவங்க என்னைக்கு கொடுக்க? தளபதியார் தான் கொடுக்க முடியும். சொல்ல காப்பாற்றுறது திமுக தான், வேற மாற்றுக்கிறது கிடையாது. இன்னொன்று சொல்கிறாங்கன்னா, பெண்கள் வாக்கு திமுகவுக்கு இருக்குன்னு உங்களை போன்ற திமுகன்னு சொல்கிறாங்க. இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, விஜய்ங்கிற புது ஃபேக்டர் உள்ளே இருக்குது, புது சக்தி உள்ளே வந்துடுச்சு. அவருக்கு பின்னாடி பெண்கள் அணிதிரள்றாங்க. பல இடங்களில் பெண் ரசிகர்கள் அவர் பின்னாடி நிற்கிறாங்க. அது வாக்காக மாறும் அப்படிங்கிறாங்க. இடத்துக்கு தகன இருக்கும். இங்கெல்லாம் அப்படி கிடையாது, கிடையாது. அந்த மாதிரிலாம் பெரிய விஷயமா ஒன்று அது நீங்கள் இந்த தேர்தலில் தெரிஞ்சுக்கிடுவீங்க. ஆமாம், இந்த தேர்தலோடு தெரிஞ்சுக்கிடும். ரொம்ப நன்றிண்ணே. ரொம்ப எளிமையான மக்கள் மொழியிலேயே இந்த நேர்காணலில் ரொம்ப சிறப்பாக பேசுகிறீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றிண்ணே. உங்களுக்கும் நன்றி, சந்தோஷம், வணக்கம்.